அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ 2021 வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் குரூப் 2A வீடியோஸ் எல்லாமே தரமான முறையில் முற்றிலும் இலவசமாக எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் உரைநடை பகுதி இயல் 1, இயல் 2, இயல் 3. இதுக்கு முன்னால வீடியோவில் இதே போல் 6ஆம் வகுப்பு தமிழில் செய்யுள் பகுதியை நம்ம முடிச்சாச்சு. இயல் 1, இயல் 2, இயல் 3க்கான செய்யுள் பகுதியை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அதை பார்க்க மிஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமப்புற இளைஞர்கள் எல்லாரும் பயன்பெறும் வகையில் முற்றிலும் இலவசமாக வீடியோஸ் எல்லாமே வழங்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோ பார்த்து முடிச்சேன் உங்களுக்கு 6ஆம் வகுப்பில் உரைநடை பகுதி ஃபுல்லாக தரவாயிடலாம். நம்ம ஆல்ரெடி செய்யுள் பகுதி வந்து அப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பக்கத்துக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலகிராம் சேனல் மேக்ஸ் கார்த்திக் அப்படின்னு டெலகிராம் சேனல் இருக்குது. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண வரும்போங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளர் தமிழ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. நிறைய மேட்டர்ஸ் இருக்குது. நிறைய வதவதான் கொடுத்துருக்காங்க. நான் இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தேவையோ அதை மட்டும் நான் உங்களுக்கு தொகுத்து நான் வழங்கியிருக்கிறேன். அதனால் நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதும், புக்கில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் அடங்கிடும். நம்ம சிந்திக்க உதவக்கூடியது, நம்ம சிந்திச்சதை வெளிப்படுத்த உதவுவது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொழி. உலகத்தில் மொத்தம் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அதில் தமிழ் மொழி வந்து செம்மொழி அப்படின்ட்டு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க. உலகத்தில் மொத்தம் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. தமிழ் மொழிக்கு செம்மொழி அப்படின்னு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. நம்ம சிந்திக்க உதவுவது, சிந்திச்சதை வெளிப்படுத்த உதவக்கூடியது மொழி தான். பாரதியார் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்ட்டு இந்த பாடல் வரி சொல்கிறாரு. இது வந்து பாரதியார் பாடின பாடல் வரி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்ட்டு பாரதியார் சொல்கிறாங்க. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் பாரதியார். தமிழில் கிடைச்ச மிக பழமையான நூல் அப்படின்னா தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைச்ச மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தமிழ் எழுத்துக்கள் வந்து பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாக இருக்குது. அதாவது 2 எழுத்துக்கள் இருக்குது. ஒன்று வலஞ்சொலி எழுத்துக்கள், இன்னொன்று இடஞ்சொலி எழுத்துக்கள். தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாக இருக்குது. வலஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 5 எழுத்து இருக்குது. அ, ஏ, ஔ, நா, 3 சொல்லினா ஞா. இது வந்து இந்த 5 வலஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இடஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னா டா, யா, லா. தமிழ் என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியம். தமிழ் அப்படிங்கிற சொல் வந்து முதல்ல எந்த இதில் இது பண்ணாங்க அப்படின்னா தொல்காப்பியத்தில் பண்ணாங்க. தமிழன் கிளவியும் அதனோ ரற்றே. அதாவது முதல்ல தமிழ் அப்படிங்கிற சொல் எந்த இலக்கியத்தில் பயன்படுத்தினாங்க அப்படின்னா தொல்காப்பியத்தில் தான் அந்த பாடல் வரியை கொடுத்துருக்காங்க. தமிழன் கிளவியும் அதனோ ரற்றே. அதுபோல் தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் முதலில் எந்த இதில் பயன்படுத்தினாங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டம் அப்படிங்கிற காண்டத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, தமிழ் அப்படிங்கிற சொல் முதல்ல பயன்படுத்தினது தொல்காப்பியம். தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் முதல்ல பயன்படுத்தினது சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டம் அப்படிங்கிற பகுதியில் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பாடல் வரியை நம்ம கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நமக்கு தமிழன் கிளவியும் அதனோரற்றே இப்படி கொடுத்து என்ன பாடல் வந்து கேட்டிருக்காங்கன்னு கேட்கலாம். தொல்காப்பியம். இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கியே இது நீ கருதினை ஆயின், இதை கொடுத்து கேட்கலாம். சிலப்பதிகாரம். தமிழன் அப்படிங்கிற சொல் முதலில் எதில் பயன்படுத்தியிருக்காங்கன்னா அப்பர் இயற்றிய தேவாரம். இப்போ பாருங்க, தமிழ் ஃபஸ்ட்டு தமிழ், அடுத்து தமிழ்நாடு, அடுத்து தமிழன். தமிழன் அப்படிங்கிற வார்த்தை அப்பர் இயற்றிய தேவாரத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை தொல்காப்பியத்தில் முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. சீர்மை அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒழுங்குமுறையை குறிக்கக்கூடிய சொல்ல சீர்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திணை வந்து 2 வகையாக இருக்குது. உயர்திணை, அக்ரிணை. திணை வந்து மொத்தம் 2 வகை, உயர்திணை, அக்ரிணை. அக்ரிணை அப்படின்னா அல் பிளஸ் திணை. அக்ரிணை அப்படின்னா அது எப்படி பிரிக்கிறாங்க, அல் பிளஸ் திணை அப்படின்னு பிரிக்கிறாங்க.
அல் பிளஸ் திணை இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உயர்வு அல்லாத திணை. உயர்வு அல்லாத திணை, உயர்திணை, அக்ரிணை. அக்ரிணை எப்படி பிரிக்கிறாங்க பார்த்துக்கோங்க, அல் பிளஸ் திணை அப்படின்னு பிரிக்கிறாங்க. அது போல பாகற்காய் இது எப்படி பிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். அதாவது பாகு அப்படின்னா இனிப்பை குடிக்கக்கூடியது, இனிப்பு இல்லாத காய். அவங்க வந்து நெகட்டிவாக சொல்லாமல், கசப்பு காய் அப்படின்னு நெகட்டிவாக சொல்லாமல் பாசிட்டிவாக சொல்கிறாங்க. பாகற்காய் எப்படி பிரிக்கிறாங்க, பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். பூவின் 7 நிலைகள், பூவோட நிலைகள் மொத்தம் 7 நிலைகள் இருக்கு. அந்த 7 நிலைகளுக்கான தமிழ் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், வி, அலர், செம்மல். பூவின் 7 நிலைகள் அரும்பு, மொட்டு, முகை, மலர், வி, அலர், செம்மல். மா என்று சொல்லுக்கான பொருள் மா, அதாவது ஒரு சொல் பழமொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மா அப்படிங்கிற சொல்லுக்கு எவ்வளவு பொருள்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இது எல்லாமே எதுக்கான இதுன்னு கேட்டிங்கன்னா மா அப்படிங்கிற சொல்லுக்கான அர்த்தம். ஒரு சொல்லுக்கான பழமொழி, சரியா? பல பொருட்கள் என்ன, அதாவது நம்மளுக்கு முத்தமிழ் நமக்கு தெரியும், இயல் இசை நாடகம்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு தமிழ்களும் எதெல்லாம் வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியது இயல் தமிழ், நம்மளுடைய உள்ள மகிழ்விக்கக்கூடியது இசைத்தமிழ், உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ். கவிதை வடிவம், உரைநடை வடிவம் சொல்லி 2 என்ன இருக்கு. இந்த கவிதை வடிவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துளிப்பா, புது கவிதை, கவிதை மற்றும் செய்யுள் இது எல்லாமே கவிதை வடிவத்தில் வரக்கூடியது. உரைநடை வடிவம் கட்டுரை, புதினம், சிறுகதை இது எல்லாமே உரைநடை வடிவமாக இருக்குது. கட்டுரை, புதினம், சிறுகதை எல்லாமே உரைநடை வடிவங்கள். தமிழ் வரி வடிவெழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் உருவாக்கப்பட்டவை. அதாவது தமிழில் இருக்கக்கூடிய அந்த வரி வடிவெழுத்துக்கள் அறிவியல் நோக்கில் உருவாக்கப்பட்டவை. தாவர இலைப்பெயர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆல், அரசு, மா, பலா, வாழை இது எல்லாமே நம்ம இலை அப்படின்னு சொல்லுவோம். ஆள் இலை, அரச இலை, மா இலை இது எல்லாமே இலை அப்படின்னு சொல்லுவோம். அகத்தி, பசலை, முருங்கை இது எல்லாமே நம்ம கீரை அப்படின்னு சொல்லுவோம். அருகு, கோரை இதை புல், கோரை புல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெல், வரகு இதை நம்ம தாள் அப்படின்னு சொல்கிறோம். மல்லி, தலை, சப்பாத்தி கள்ளி, தாளை அதை மடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரும்பு, ஞானல், தொகை கரும்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம், தொகை. பனை, தென்னை, ஓலை, கமுகு, கூந்தல். அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மேக்ஸ் ஃபாலோயிங் கேட்கலாம், இல்லை நம்மளுக்கு சாதாரண இதிலே கேட்கலாம், சூஸ் தி பெஸ்ட் மாதிரி கேட்கலாம். ஆல், அரசு, மா, பலா, வாழை இலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அகத்தி, பசலை, முருங்கை இது எல்லாமே நம்ம கீரை வகையோட சொல்கிறோம். அருகு, கோரை இது எல்லாமே புல். நெல், வரகு, தாள். மல்லி, தலை. சப்பாத்தி கள்ளி, தாளை, மடல். கரும்பு, நாணல், தொகை. பனை, தென்னை, ஓலை சொல்கிறோம், கமுகு, கூந்தல். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய சில தமிழ் சொற்கள் எந்தெந்த இலக்கியங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, எந்தெந்த நூல்களில் பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். தொல்காப்பியத்தில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடி, ஒளி, செல், புகழ், மகிழ்ச்சி, உயிர், அன்பு, ஊர், உலகம் இந்த வார்த்தைகள் எல்லாமே தொல்காப்பியத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. திருக்குறள், வேளாண்மை, அரசு, அதாவது வேளாண்மை அப்படிங்கிற வார்த்தையும் அரசு அப்படிங்கிற வார்த்தையும் திருக்குறளில் பயன்படுத்தியிருக்காங்க. குறுந்தொகை, பாம்பு, முதலை, மீன், செய் இது எல்லாமே குறுந்தொகையில் பயன்படுத்தியிருக்காங்க. உழவர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நற்றிணையில் பயன்படுத்தியிருக்காங்க. 10 வெள்ளம். அகநானூறு, கோடை மற்றும் மருந்து இதை அகநானூறில் பயன்படுத்துகிறாங்க. பெரும்பானாற்று படை, பார் அப்படிங்கிற வார்த்தையை பெரும்பானாற்று படையில் பயன்படுத்துகிறாங்க. நீண்ட நீண்ட காலம் வாழ வேண்டும் இந்த பாடல் வரி வந்து கவிஞர் அறிவுமதி பாடியிருக்காங்க. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் இப்படிங்கிற பாடல் வரிய கவிஞர் அறிவுமதி பாடியிருக்காங்க. வளர்த்தமிழில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் இவ்வளவுதான், பார்த்துக்கோங்க. அடுத்த லெசன் நம்ம போகலாம். அடுத்த உரைநடை பகுதி சிறகின் ஓசை.
அதாவது வலசை போதல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பறவைகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வது தான் வலசை போதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகள் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வலசை போதும், அந்த காலநிலை தட்பவெப்பநிலை காரணமாக வலசை போகின்றன. பொதுவாக பறவைகள் வந்து வடக்கில் இருந்து தெற்கு நோக்கியும் மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கியும் இந்த திசைகளை தான் பறவைகள் வலசை செல்கிறது. பறவைகள் வந்து வலசை போகும்போது அதனுடைய உடல்களை வந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல், இது எல்லாமே மாற்றங்கள் ஏற்படுது. நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் சத்திமுத்து புலவர் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதியிருக்காங்க. இந்த பாடல்கள் மூலம் பறவைகள் வலசை போன செய்திகளை நம்மளால் அறிய முடியும். தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின், இது போன்ற வரிகள் மூலமா பறவைகள் வலசை போன செய்தியை நம்மளால் அறிய முடியும். செங்கால் நாரை ஐரோப்பால இருந்து தமிழகத்திற்கு வருகிறது. வெகுவாக அழிந்து வரக்கூடிய பறவை இனம் வந்து என்ன கேட்டிங்கன்னா சிட்டுக்குருவி தான். இந்த ஆண்குருவி பெண்குருவியை பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியும். ஆண்குருவி அப்படின்னா தொண்டையில் வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி வந்து அடர் பளப்பாக இருக்கும். பெண்குருவி உடல் முழுவதும் மங்கிய பளப்பு நிறத்தில் இருக்கும். இதுதான் ஆண்குருவிக்கும் பெண்குருவிக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த குருவிகள் வந்து கூடு கட்டி வாழக்கூடிய ஒரு பறவை இனத்தை சார்ந்தது. இது வந்து 3 முதல் 6 முட்டை வர இடும். இது குஞ்சு அடைக்காக்கக்கூடிய நாட்கள் 14 நாட்கள். சிட்டுக்குருவி வந்து அடைக்காக்கும் நாட்கள் 14 நாட்கள். குஞ்சு வெளிவரக்கூடிய நாட்கள் 15ஆவது நாள் வந்து குஞ்சு வெளியில் வந்துடும். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவையை கப்பல் பறவை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சிறகடிக்காமல் கடலையும் தாண்டக்கூடிய பறவையை கப்பல் பறவைன்னு சொல்கிறோம். 400 கிலோமீட்டர் தூரத்துக்கு இது பறக்குது சிறகடிக்காமல். கப்பல் கூளைக்கடா அப்படின்னு சொல்கிறோம். கடற்கொள்ளை பறவை, அதாவது கப்பல் பறவைனாலும் ஒன்று தான், கப்பல் கூளைக்கடா அப்படின்னாலும் ஒன்று தான், கடற்கொள்ளை பறவை எப்படினாலும் ஒன்று தான். சரியா, பார்த்துக்கோங்க. 400 கிலோமீட்டர் அளவுக்கு சிறகடிக்காமல் பறக்க முடியுது. அடுத்து துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழக்கூடிய இடங்களிலெல்லாம் சிட்டுக்குருவிகள் என்ன செய்து வாழ்கின்றன. இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. அதாவது இமயமலை தொடரில் நல்லா கவனிச்சுக்கோங்க, இமயமலை இருக்குது, இமயமலையில் இருக்கக்கூடிய இமயமலை உயரம் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இந்த குருவிகள் வந்து வாழப்படுகின்றன. எந்த இடத்துல மட்டும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா துருவ பகுதியில் மட்டும் இல்லை. சிட்டுக்குருவியோட வாழ்நாள் வந்து 10லிருந்து 13 ஆண்டுகள். காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்ட்டு பாரதியார் சொல்றாரு. இந்தியாவின் பறவை மனித டாக்டர் சலீம் அலி. இந்த டாக்டர் சலீம் அலி வந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலை சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு நூலில் வெளியிடுகிறார். அதாவது மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்ட்டு சலீம் அலி சொல்கிறாங்க. பறவை பற்றிய படிக்கக்கூடிய படிப்பை ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்கிறோம். உலக சிட்டுக்குருவி நாள் வந்து மார்ச் 20. ஆர்டிக் ஆலா உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம். எவ்வளோ தொலைவு அப்படின்னா 22,000 கிலோமீட்டர். உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் வந்து ஆர்டிக் ஆலா. 400 கிலோமீட்டர் வந்து சிறகடிக்காமல் பறக்கக்கூடிய 400 கிலோமீட்டர் சிறகு அடிக்காமல் பறக்கக்கூடிய பறவை வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கப்பல் பறவை, நம்ம பார்த்தோம் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை, இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. பறவை பற்றிய படிக்கக்கூடிய படிப்பு ஆர்னித்தாலஜி. இப்போ பறவை மனிதன் அப்படின்னா நம்ம யாரை சொல்கிறோம், டாக்டர் சலீம் அலியை நம்ம சொல்கிறோம். உலக சிட்டுக்குருவி நாள் வந்து மார்ச் 20 உலக சிட்டுக்குருவி நாள். நெடுந்தூரம் பறக்கக்கூடிய பறவை வந்து ஆர்டிகலா. இந்த பாடத்தில் நம்ம இந்த கவிதைகளை மட்டும், இந்த முக்கியமான கான்செப்டை மட்டும் நம்ம பார்த்தாலும் போதும். அடுத்து கணியனின் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரைநடை பகுதி இருக்குது. ரோபோ அப்படிங்கிற சொல்ல முதல்ல பயன்படுத்தினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா செக் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடக ஆசிரியர் காரல் கபக் அப்படிங்கிறது தான் இந்த ரோபோ அப்படிங்கிற வார்த்தையை 1920லேயே பயன்படுத்தியிருக்காரு. ரோபோ அப்படின்னா அடிமை என்று அர்த்தம். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கக்கூடிய இயந்திரம் தானியங்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தானியங்கி தோட்டத்தில் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர் செய்யக்கூடிய எல்லா வேலையுமே செய்யும்
அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் வந்து தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது. 1997ஆம் ஆண்டு மே மாதம் உலக சதுரங்க போட்டி நடக்குது. அந்த சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றவர் வந்து கேரி கேஸ்புராவ் அதை கலந்து கொண்டார். அவருக்கு ஆப்போசிட் டீமில் IBM நிறுவனம் தயாரித்த டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு மீத்திறன் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அவருடன் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறது. அதாவது IBM நிறுவனம் தயாரித்த டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு மீத்திறன் கணினி சதுரங்க போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுது. அவருக்கு ஆப்போசிட்டில் இருந்தவர் யார் அப்படின்னா உலக சதுரங்க வெற்றியாளர். அவருடைய பேர் கேரி கேஸ்புராவ். உலகிலேயே முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. ஐநா சபை புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியுள்ளது. யாருக்கு? இந்த ரோபோக்கு கொடுத்துருக்கு. சரியா? ஐநா சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை வழங்கியுள்ளது. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. உலகிலேயே முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. அதாவது அந்த ரோபோக்கு வந்து என்ன பேர் அப்படின்னு சோபியா அப்படிங்கிற பேர். உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவோட பேர் சோபியா. ஐநா சபை வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அதுபோல் அந்த மீத்திறன் கணினி அதாவது டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு ரோபோ வந்து IBM நிறுவனம் தயாரித்த ரோபோ வந்து சதுரங்க போட்டியில் உலக சாம்பியன்ஷிப் போட்டி பெற்று வெற்றியுள்ளது. அடுத்து நம்ம லெசன் என்னன்னு கேட்டிங்கன்னா கல்வி கண் திறந்தவர் அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்குது. உரைநடை பகுதியை நம்ம பார்க்கலாம். அதாவது காமராஜர் தான் கல்வி கண் திறந்தவர் அப்படின்னாலே காமராஜர். இது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சது தான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி இருக்கணும். அவருடைய காலத்தில் கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி. இந்த கண்டிஷன்லாம் ஸ்கூல் அமைக்கணும்னு சொல்லி காமராஜர் பீரியடில் இருந்துச்சு. காமராஜரை கல்வி கண் திறந்தவர் அப்படின்ட்டு யார் மனதார பாராட்டுறார் அப்படின்னா தந்தை பெரியார். கல்வி கண் திறந்தவர் காமராஜர் அப்படின்னு தெரியும். ஆனால் அவரை சொன்னது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியார் சொல்கிறாரு. காமராஜர் இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளன், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர். இது வந்து காமராஜருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள். அவர் என்னென்ன திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தார்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இலவசமான முறையில் கட்டாயமாக கல்வி கொடுக்கணும்னு சொல்லி கட்டாய கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். மதிய உணவு திட்டத்தை நடைமுறை கொண்டு வந்தார். எல்லாரும் ஒன்று போல இருக்கணும், சமமாக இருக்கணும்னு சொல்லி சீருடை திட்டத்தையும் அறிமுகம் செய்தார். இவரை சிறப்பிக்கும் விதமாக நம்மளுடைய அரசாங்கம் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. நம்மளுடைய நடுவண் அரசு வந்து பாரத ரத்னா விருது 1976 காமராஜருக்கு வழங்குது. இவருடைய வாழ்ந்த இல்லங்கள் விருதுநகரில் இருக்கக்கூடிய ஒரு வீடும் சென்னையில் இருக்கக்கூடிய வீடும் அரசுடைமை ஆக்கப்பட்டது. அடுத்து சென்னை மெரினா கடற்கரையில் இவருக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க. இவருடைய மணி மண்டபம் வந்து கன்னியாகுமரியில் 2000 ஆண்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜர் உள்நாட்டு விமான நிலையம் அப்படின்னு பேர் சொல்லியிருக்காங்க. கல்வி வளர்ச்சி நாள் வந்து ஜூலை 15. இப்போ இந்த வீடியோவில் நம்ம 2 நாள் பார்த்துருக்குறோம். ஒன்று உலக சிட்டுக்குருவி தினம் வந்து மார்ச் 20, கல்வி வளர்ச்சி நாள் வந்து ஜூலை 15. அடுத்து இந்த லெசனில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது பாரத ரத்னா விருது 1976 கொடுத்துருக்காங்க. காமராஜருடைய சிறப்பு பெயர்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. பெருந்தலைவர் நமக்கு தெரியும், கருப்பு காந்தி, படிக்காத மேதை நமக்கு தெரியும், ஏழை பங்காளன், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர். பாரத ரத்னா அவர் வாங்கின ஆண்டு 1976. கல்வி வளர்ச்சி நாள் வந்து ஜூலை 15. அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அடுத்த உரைநடை பகுதி தமிழர் பெருவிழா. பொங்கல் திருநாளை அறுவடை திருவிழா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது வந்து நன்னூலில் வரக்கூடிய ஒரு பாடல் வரி. மார்கழி மாதத்தின் இறுதி நாளை போகி பண்டிகையை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை வந்து ஒரு இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. போகி பண்டிகை வந்து யாரை வணங்குற நோக்கத்தில் கொண்டாடினாங்கன்னா மழை பெய்யக்கூடிய அந்த கடவுளை வணங்கி இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் வந்து தை முதல் நாள் பொங்கல். பொங்கல் அப்படின்னா பொங்கி பெருகி வருவது அப்படின்ட்டு அர்த்தம்.
தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள். மாடு அப்படின்னா செல்வம் அப்படின்ட்டு அர்த்தம். திருவள்ளுவருடைய பிறந்த ஆண்டு வந்து கிமு 31. இப்போ ஏதாவது ஒரு வருஷம் கொடுத்து இதை திருவள்ளுவர் ஆண்டா மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கொடுத்த ஆண்டில் நம்ம கிமு 31 ஆட் பண்ணணும். மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடுக்கி தளவும் ஒரு வீர விளையாட்டை தான் நம்ம சொல்கிறோம். ஜல்லிக்கட்டுன்னு கூட சொல்லலாம். இதுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல், இது எல்லாமே இதுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள். இப்போ நீங்கள் அதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னா ஒரு வருடம் கொடுத்தாங்கன்னா 31 அதோட ஆட் பண்ணணும், தெரிஞ்சுக்கோங்க. 1. அடுத்து போகி பண்டிகை வந்து மலைக்கடவுளை வணங்கி கொண்டாடுறாங்க. இதை இந்திர விழாவாக பேர் கொண்டாடப்படுறது. இந்த பொங்கல் திருநாளை அறுவடை திருநாள், தமிழர் திருநாள் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். இந்த பொங்கல் திருநாளை ஒவ்வொரு மாநிலங்களில் ஒவ்வொரு மாதிரியாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாப் லோரி, குஜராத், ராஜஸ்தான் உத்தராயன். நீங்கள் இதை 3 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பஞ்சாப் அப்படின்னா லோரி, குஜராத், ராஜஸ்தான் அப்படின்னா உத்தராயன். மீதி உள்ள எல்லா இடங்களுமே என்ன பிளேஸ் இருந்தாலும் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். அடுத்த லெசன் பார்க்கலாம். வளரும் வணிகம் அப்படின்ட்டு ஒரு உரைநடை பகுதி இருக்குது. பொருட்களை விற்கக்கூடியவரை நம்ம வந்து வணிகர் அப்படின்னு சொல்கிறோம். பொருள் வாங்கக்கூடியவரை நுகர்வோர் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டமாற்று முறை, அதாவது நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். ஆட்டோட பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். இது வந்து பண்டமாற்று முறை. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது பண்டமாற்று முறை. தெரிஞ்சு வச்சுக்கணும். நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். ஆட்டோட பாலை கொடுத்து தானியங்களை பெற்றனர். வணிகத்தின் வகைகள், வணிகத்தோட வகைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 2. 1 தரைவழி வணிகம், இன்னொன்று நீர்வழி வணிகம். வணிகத்தோட வகைகள் 2. ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தரைவழி வணிகம், இன்னொன்று நீர்வழி வணிகம். வணிகர் குழுவை வணிக சாத்து அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். வணிகர் குழுவை வணிக சாத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். துறைமுக நகரங்கள், அதாவது பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிக்கப்பட்டன. துறைமுக நகரங்கள் வந்து பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் அப்படின்னு பார்த்தோம்னா பூம்புகாரை சொல்லலாம். வணிகம், தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படின்ட்டுலாம் இருக்குது. பாருங்க, தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டின் உப்பின் கொள்ளை சுற்றி உமனர் போகலும் நற்றினில இந்த பாடல் வரி வருது. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமனர் போகலும் நற்றினை. பாலோடு வந்து கூழோடு பெயரும் குறுந்தொகையில் இந்த பாடல் வரி வருது. பாலோடு வந்து கூழோடு பெயரும் குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகனா 100. பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் என்னென்ன பொருட்கள்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இது எல்லாமே ஏற்றுமதி செய்யப்பட்டன. இறக்குமதியான பொருட்கள் வந்து சீனத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு இது வந்து சீனத்திலிருந்து வந்துச்சு. அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன. குதிரைகள் வந்து எங்கேருந்து வாங்கப்பட்டன? அரேபியாவிலிருந்து வாங்கப்பட்டன. வாணிகம் செய்வோர்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின் திருவள்ளுவர் சொல்றாரு, திருக்குறள்ல வருது. நடுவு நின்று நன்னெஞ்சினோர் பட்டின பாலை. நடுவு நின்று நன்னெஞ்சினோர் பட்டின பாலை. தமிழ்நாட்டில் காந்தி, இதில் வந்து ரொம்ப முக்கியமான கருத்துக்கள்னால் ரொம்ப கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸு. நான் அதாவது என்ன அப்படின்னா காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வரார், 2-3 தடவை வரார். ஃபஸ்ட்டு 1919 தமிழ்நாட்டுக்கு காந்தி வாராரு. அப்போது ஆங்கில அரசு வந்து ரவுலட் சட்டத்தை அறிமுகப்படுத்துது. ரவுலட் சட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது அது பற்றி ஒரு கருத்து கேட்பு கூட்டம் ராஜாஜி இல்லத்தில் வச்சு நடக்கு. அவ்வளோதான். வேறு இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னா ரவுலட் சட்டத்தை எதிர்த்து ஆலோசனை கூட்டம் யாருடைய வீட்டில் வச்சு நடந்துச்சு மேபி கேட்டாங்க அப்படின்னா ராஜாஜி இல்லம். ரவுலட் சட்டம் நமக்கு தெரியும் 1919 நடைமுறைப்படுத்தினது. இது ஒன்று. அடுத்து 1921 வந்து அவர் மறுபடியும் தமிழகத்துக்கு வராரு. ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்கும் போது மக்களை பார்க்கும்போது ரொம்ப வறுமையில் இருக்காங்க. ப்ராப்பராக ட்ரெஸ் இல்லாமல் ஒரு பழைய ஆடைகள் உடுத்திக்கிட்டு மேலாடைகள் வேஷ்டி இது மட்டும் போட்டிருக்கோம். அவருடைய ஆடைகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. எந்த ஊருக்கு வரும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரைக்கு வரும்போது. எந்த வருடம் அப்படின்னா 1921.
அதுபோல் காந்தி வந்து காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கானாடு காத்தான் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வராரு, ஒரு வீட்டில் தங்கியிருக்கார். காந்தி காரைக்குடிக்கு பக்கத்தில் கானாடு காத்தான் அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு வரார், ஒரு பணக்கார வீட்டில் தங்கியிருக்கார். ஜியு போப் வந்து தமிழ் கையேடு அப்படின்ட்டு ஒரு நூல் எழுதுறாரு. தமிழ் கையேடு ஜியு போப் எழுதியிருக்காரு. காந்தியை கவர்ந்த நூல் அப்படின்னு கேட்டோம்னா திருக்குறளை சொல்லலாம். அதுபோல் 1937 சென்னையில் ஒரு இலக்கிய மாநாடு நடக்கு. அந்த இலக்கிய மாநாடுக்கு தலைமை வகித்தவர் வந்து உவே சாமிநாத ஐயர். அவருடைய பேச்சை பார்த்து உவே சாமிநாதருடைய அடிநிழலில் இருந்து தான் தமிழ் கற்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பம் கொள்கிறார் காந்தி. இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் இவ்வளோதான். 1919ஆம் ஆண்டு சென்னை வராங்க. சென்னையில் வந்து அப்போ ஆங்கில அரசு ரவுலட் சட்டத்தை அறிமுகப்படுத்திடுது. அதனால் ராஜாஜி வீட்டில் வச்சு ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடக்கு. 1921 அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் வந்து பெரும் மாற்றங்கள் ஏற்படுத்துது. வேஷ்டி அந்த மேலே உள்ள துண்டு மட்டும் அணியணும்னு சொல்லிட்டு மாற்றங்கள் ஏற்படுத்துது. எந்த ஊருக்கு வரும்போதுனா மதுரைக்கு புகை வண்டியில் வரும்போது. காந்தி காரைக்குடி பக்கத்தில் ஒரு சோனாடு காத்தான் அப்படின்னு கானாடு காத்தான்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு வரார். அங்கே ஒரு பணக்கார வீட்டில் தங்குறார். தமிழ் கையேடு ஜியு போப் ரொம்ப முக்கியம். தமிழ் கையேடு ஜியு போப். காந்தியை கவர்ந்த நூல் இதுவும் ரொம்ப முக்கியம், திருக்குறள். சென்னையில் இலக்கிய மாநாடு எப்போ நடந்துச்சுன்னா 1937 நடந்துச்சு. அதோட வரவேற்பு குழு தலைவர் வந்து உவே சாமிநாதன். அவர் பேசின பேச்சை கேட்டு அவருடைய அடிநிலையில இருந்து தான் தமிழ் கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி விரும்புகிறாரு. பசிப்பினி போக்கிய பாவை. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் அப்படின்ட்டு பாரதியார் சொல்வார். இந்த வரி வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வரி தான். கோமுகி என்றால் என்ன அப்படின்னா, கோ அப்படின்னா பசு, முகி அப்படின்னா முகம். இது நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். கோ அப்படின்னா பசு என்பது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். முகி அப்படின்னா முகம். அதாவது கோமுகி அப்படிங்கிற ஒரு பொய்கை இருக்குது, நீர் நிறைந்த பொய்கை இருக்குது. அது வந்து கோமுகி வடிவத்தில் இருக்குது. கோமுகினா பசுவோட முகம் மாதிரி இருக்குது. அந்த இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைகாசி திங்கள் முழு நிலவு, அதாவது வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அந்த நீர் மேலே ஒரு பாத்திரம் தோன்றும். அந்த பாத்திரம் வந்து என்ன பாத்திரம் கேட்டிங்கன்னா, ஆபுத்திரன் கையில் இருந்த ஒரு அமுத சுரபி அந்த பாத்திரம் ஆகும். மணிமேகலை பூம்புகார் நகரை சேர்ந்தவர். மணிமேகலை வந்து எந்த நகரை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூம்புகார் நகரை சேர்ந்தவர். மணி பல்லவ தீவு மற்றும் அதில் உள்ள பீடிகைகளையும் காவல் செய்வது தீவதிலகை. அதாவது மணி நிறைய கதை மாதிரி வருது, நமக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். நம்ம புக்கு ஃபுல்லாக கோத்ரூ பண்ணி நம்ம டயத்தை வேஸ்ட்டாக வேண்டாம். அந்த ஒரு காரணத்துக்காக முக்கியமான கான்செப்ட் மட்டும் நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க போதும். அந்த பாத்திரம் தோன்றுது. அந்த பாத்திரத்தோட பேர் அமுதசுரபி அப்படின்னு சொல்லிட்டோம். மணிமேகலை வந்து பூம்புகார் நகரை சேர்ந்தவள். மணி பல்லவ தீவு மற்றும் அதில் உள்ள புத்த பீடிகைகளை எல்லாத்தையும் காவல் காக்கிறது வந்து தீபத்திலகை அப்படிங்கிற ஒரு தெய்வம். முதல்ல அந்த அமுதசுரபியில் உணவிட்டல் வந்து ஆதிரை அப்படிங்கிறவங்க அதான் முதல்ல உணவிட்டிருக்காங்க. பசிப்பினி போக்கிய பாவை, இதெல்லாம் இந்த கான்செப்ட் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. கோமுகி அப்படின்னா, கோனா பசுன்னு தெரியும், முகி அப்படின்னா முகம். இது வந்து ஒரு பொய்கை, நீர் நிறைந்த பொய்கை. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதநேயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென்ன முயலுனர் உண்மையானே புறநானூற்றில் சொல்லுது. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே புறநானூரில் சொல்கிறாங்க. இதில் மூணு பேரை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வள்ளலார், இன்னொன்று அன்னை தெரசா, இன்னொன்று கைலாஷ் சத்யார்த்தி. இவங்க 3 பேரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடலில். இந்த பகுதி தான் இந்த லெசனில் இருக்கக்கூடிய, அதாவது உரைநடையில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லெசன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்பு உரைநடை முடிச்சாச்சு, செய்யுளும் முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துணைப்பாட பகுதியை நான் ஒரு வீடியோவும், இலக்கணத்தை நான் ஒரு வீடியோவும் நான் போடுறேன். அதுலேயும் நம்ம புக் பேக் நோட்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு, சரியா? வடலூரில் சத்திய தர்மசாலை அமைச்சது வள்ளலார். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறவர் வள்ளலார். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி அப்படின்னு வாழ்ந்தவர் அன்னை தெரேசா. அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரேசா கொடுத்துருக்காங்க. அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரேசா வாங்கியிருக்காங்க. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. வாழ்க்கை எப்படின்னா நீ சாகக்கூடிய வரைக்கும் இல்லை, மற்றவங்களோட மனதில் நீ வாழும் வரை. இது வந்து அன்னை தெரேசா இந்த வரி சார்ந்தது. கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகளை பாதுகாப்போம் எனும் இயக்கத்தை தொடங்கினார். கைலாஷ் சத்யார்த்தி வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கினார். அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் கைலாஷ் சத்யார்த்தி. அன்னை தெரசாவுக்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் கைலாஷ் சத்யார்த்தி.
குழந்தைகளை பாதுகாப்பது பற்றி சொன்னவர் வந்து கைலாஷ் சத்யார்த்தி. நோயால் பாதிக்கப்பட்டவங்களை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவர் வந்து அன்னை தெரேசா. பசிப்பினி போக்கியவர் வந்து வள்ளலார். சரியா? 30 ஆண்டுகளில் 80,000 குழந்தை தொழிலாளரை மீட்டுள்ளார். 30 ஆண்டுகளில் 80,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாட்களில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளார். குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்ட்டு கைலாஷ் சத்யார்த்தி சொல்கிறாப்புல. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் 6ஆம் வகுப்பு துணைப்பாட பகுதின்னு ஒரு வீடியோ போட போகிறேன். இதுக்கு முந்தின வீடியோவில் செயல் பகுதி பார்த்துருக்கோம். அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.